நேற்று முகநூலில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். அது எதை பற்றியது அப்படின்னா, மனு தர்ம சாஸ்திர நூலில் இருக்கக்கூடிய 1வது அத்தியாயம் 100வது ஸ்லோகத்தை பற்றியது. அந்த 100வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பிராமணனுடையது. எனவே பிராமணன் தான் எல்லா செல்வங்களுக்கும் உடையவனாகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்க. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானதுன்னு வேற குறிப்பிட்டிருந்தேன். இந்த காணொலியை கேட்டவங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு பழமையான நூல், இப்போ அது நடைமுறையில் இல்லை, நம்மளுக்கு முக்கியம் எது அப்படின்னா இந்திய அரசியல் சட்டம் தான், அரசியல் சாசனம் தான், அதை விட்டுட்டு இந்த பழைய நூல்களையும் இன்னும் நீங்கள் கிளறிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த காணொலிங்க. இந்த பழைய நூல் அல்லது நடைமுறை இல்லைங்கிறத நம்மளால் சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2025 கடைசியில் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மத்திய அரசு ஸ்ரம் சக்தி நிதி 2025 அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட் பாலிசி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ஒரு சட்டமாக்க போகிறாங்க. சரிங்களா? இந்த சட்ட வழிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டில் முக்கியமான வழிகாட்டி நூலாக எதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா, மனுஸ்மிருதியை ஃபர்ஸ்ட் நூலாக சேர்த்துருக்காங்க. ரெண்டாவது யாக்கிய வல்கிய ஸ்மிருதி, அப்புறம் நாரத ஸ்மிருதி, அப்புறம் சுக்கிரநீதி, அப்புறம் சாணக்கிய நீதி அப்படின்னு சொல்லி அந்த அர்த்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது மனுஸ்மிருதி ஒரு முக்கியமான வழிகாட்டி நூலாக அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கைட்லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்சியன் டெக்ஸ்ட்னு போட்டு அவங்க அதை சேர்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால இது ஒரு பழைய நூல் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ஒதுக்கிட்டு போக முடியாது. மற்றும் ஜிஆர் சுவாமிநாதன் போன்ற நீதிபதிகள் இன்னைக்கும் மனு தர்ம சாஸ்திரம் போன்ற நூல்களில் இருந்து எடுத்துக்காட்டுகள், அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எடுத்து தான் அவங்க தீர்ப்பு வழங்குறதுல அதை குறிப்பிடுறாங்க. இவர் மட்டும் கிடையாது, இந்த ஒரு நீதிபதி மட்டும் கிடையாது, பல நீதிபதிகள் நம்மளால் சொல்ல முடியும். பழைய அவங்களோட தீர்ப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்குமெண்ட்லையும் மனு தர்ம சாஸ்திரத்தை பற்றி குறிப்புகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அவங்க தீர்ப்புகள் வழங்கும்போது அதை மேற்கோள் காட்டி சொல்கிறத நம்ம வழக்கத்தை பார்க்குறோம். இன்னொரு பிரச்சனையை பற்றி ஒரு நண்பர் குறிப்பிட்டார். என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் இது வரைக்கும் இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படலையே, நீங்கள் இதை வேறு அர்த்தத்தில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். காரணம் என்னென்னா, மக்கள் மத்தியில் பொதுவாக அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அல்லது அதிகமாக மக்களை போய் ரீச் ஆகிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மனு தர்ம சாஸ்திரம் 1919 பதிப்பு. அந்த பதிப்பை திராவிட கழகம் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே புத்தகம் தான், இதே பதிப்பு தான், இதே எழுத்தாளர் அல்லது இதே மொழிபெயர்ப்பாளர் எழுதினது தான். அவர் எழுதின நூல் பிடிஎஃப்ல நம்மளுக்கு இன்றைக்கும் 1865 வெளிவந்த நூல் கிடைக்குது இணையத்தில். அப்புறம் 1907 அதே பதிப்போட பிடிஎஃப் வெர்ஷன் நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1919 வந்தது தான் திராவிட கழகம் மக்கள் பதிப்பாக அவங்க வெளியிடுறாங்க. அது யார் எழுதினா அல்லது யார் மொழிபெயர்த்தா அப்படின்னா, திருவைந்திபுரம் கோமண்டூர் இளையவள்ளி ராமானுஜாச்சாரியார். இவர் எழுதினது தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அதில் அதே 100வது ஸ்லோகத்துக்கு கடைசியில் அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, சகல வர்ணத்தாருடைய பொருள்களையும் தானம் வாங்க அவனே பிரபுவாகிறான் அப்படின்னு சொல்லி பிராமணர்களை பற்றி அவர் அந்த குறிப்பு முடியுது. சரிங்களா? ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பதிப்புகளும் இப்போ வர்ற சமீபத்தில் நான் பார்த்த ஒரு பதிப்பு என்ன அப்படின்னா, மனு தர்ம சாஸ்திரம் மூலமும் உரையும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் வந்திருக்கு. அது அன்னை ஸ்ரீ ஆனந்த நாச்சியார் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எழுதினது. சரிங்களா? அதில் இது கரெக்டான மீனிங் இருக்குது. அதுதான் சொல்லுது, உலகத்தில் பொருட்கள் யாவும் பிராமணனுடையது, எனவே பிராமணன் எல்லா செல்வங்களுக்கும் உடையவனாகிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு அந்த ஸ்லோகத்துக்கு. ஆங்கிலத்தில் ரொம்ப சரியாக அந்த வார்த்தையை அதை பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல இருந்தே. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மிஸ்கைட்லைன்ஸ் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுனால, இது அதிக பேருக்கு போய் ரீச் ஆகிருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாமலே போயிடுச்சுங்க. அந்த வேலையை செஞ்சது யார் அப்படின்னா, இந்த முதல் எழுதினார் இல்லையா, தமிழில் முழுமையாக எழுதின ஒரு நூல் அப்படின்னா மனு தர்ம சாஸ்திரங்கிற பேரில். இது அந்த இளையவல்லி ராமானுஜாச்சாரியார். சரிங்களா? இவர் வெளியிட்டது தான் அந்த
ஒரு ராங்கான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இருந்திருக்கு. மற்றபடி இது வந்து உண்மையான அர்த்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப மோசமான ஒரு மீனிங்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. உலகமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் யாவுமே பிராமணர்களுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்களுடைய சொத்து அப்படின்னு ஆயிடுது. அப்போது அவங்களோட சொத்துன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், துஷ்பிரயோகம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். மனிதர்களாக இருக்கட்டும், பொருள்களாக இருக்கட்டும், அசையும் பொருள் அசையாத பொருள் எதுவாக இருக்கட்டும்.